செப்டம்பர் 4 செப்டம்பர் 1995 மேம். 1995 2:17 PM 2:17 PM ஆத்தூர் சேலம். ஆத்தூர் சேலம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். தனுசு ராசி தனுசு லக்னம் மேம். தனுசு ராசி தனுசு லக்னம். என்ன நட்சத்திரம் சார்? பூராடம் நட்சத்திரம் மேம். பூராட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேரேஜும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அது விஷயமா கேட்கணும். புராட நட்சத்திரம் தனுசு ராசி. கொஞ்சம் நல்ல யோக ஜாதகம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதியிருக்கிறீங்களா? ஆமாங்க, இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பியூனா எம்டிஎஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் உங்களுக்கு ஆசை இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆசை இருக்காது. 8 சுபத்துவம் இருக்கா? ஆமாங்க ஐயா. வந்து உங்களை வந்து என்னோட சூரிய தசை புதன் தில பார்த்தேங்க ஐயா. பார்த்துருக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. நேரில் வந்து 2019 வரைக்கும் நான் டைரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொரோனா தான் நான் பார்க்கறத நிறுத்தினேன். அப்போ வந்து என் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போயிட்டு இருந்ததுங்கய்யா. ஆமாம், பூராட நட்சத்திரத்தில் ஜென்மச்சனியில் கடுமையான மன அழுத்தத்தில் வந்திருப்பீங்க. ஆமாங்க, நீங்கள் ஒரு வருஷம்லாம் சொன்னீங்க, இந்த வருஷம் இந்த மாற்றம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கு. சரி சரி, அப்போ கொஞ்சம் தேத்தி அனுப்பிச்சிருப்பேன். கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுத்து கையில் கொடுத்து ஒரு ஹோல்டு. நான் ரொம்ப இதாக இருக்கும்போது நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் புதன் வளர்த்துருக்கு, அதனால நீங்கள் தைரியமா இரு, புத்திசாலியா குழப்பீங்களான்னு நீங்கள் சொன்னீங்க. உண்மையிலேயே கொஞ்சம் புத்திசாலி தான் நீங்கள். சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்தாலே ஜோசியத்தில் ஆர்வம் வந்துடும். கண்டிப்பாங்க, ஜோசியம் உங்களுக்கு நல்லா புரியும். என் வயசுல என்னை விட ஜோசியம் வருங்க உங்களுக்கு. என் வயசுல என்னை விட ஜோசியம் வரும். ஆனா என்ன, நான் ஜோசியனா பிறந்திருக்கிறேன், நீங்க வேற எதுக்காக பிறந்திருக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து புதனின் துறையில சுருக்க எழுத்து பயிற்சி இது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டெனோகிராஃபரா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டெனோகிராஃபர் சர்வீஸ் ஓரியன்டட் தானே, நேரடியான அதிகாரம் இல்ல. சனி பார்த்துட்டாலே அந்த சர்வீஸ் ஓரியன்டட் வந்துடும். ஸ்டெனோகிராஃபர் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தருக்கு நேரடியா கீழே வேலை செய்யறது. ஆமாங்க. சூரியன் இவ்வளவு வலுத்திருக்கு உங்களுக்கு. எங்க நீங்க ஆர்டர் போடுற இடத்துல இல்ல, டைப் அடிக்கக்கூடிய ஸ்டெனோகிராஃபிங் வேலையை தான் விரும்புறீங்க. ஆமாங்க. சனி பார்வை, புரியுதா? புரியுது. அதே நீங்க சொல்லிருந்தீங்க குரு பார்த்திருந்தா வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சனி மட்டும் பார்க்கலன்னா நீங்க எம்டி ஜிஎம் அப்படி போகும். குரு பார்த்திருந்தா ஆமாங்க. 10 நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, 10 ஸ்டெனோகிராஃபர் உங்களை குறிப்பெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாங்க. இவ்வளவுதாங்க ஜோசியம், வேற ஒன்றும் கிடையாதுங்க ஜோசியத்தில். அருமையான நல்ல ஜாதகம். இப்போ அந்த நெகட்டிவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னொன்று இப்போ அட்டமாதிபதி தசை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசு வேலை உறுதியாக கிடைக்கும், அதுவும் மத்திய அரசு பண்ணி உறுதியாக கிடைக்கும். ஏன்னா அட்டமாதிபதி தசையில் அப்படியே கொஞ்சம் வெளியே போக போகிறீங்க. சந்திர தசை புதன் புக்தி ஜீவனாதிபதி புக்தி, நீங்களே கொஞ்சம் கணக்கு போட்டிருப்பீங்க. வரப்போகிறது ஜீவனாதிபதி புக்தி. ஜீவனாதிபதி புக்தியில் உங்களுக்கு உண்மையிலே வேலை கிடைக்கணும், வேலை உறுதியாக கிடைக்கும். 9ஆம் இடத்துலேருந்து ராசி வரை லக்னம் வரைக்குமே கிரகங்கள் வலுத்திருக்கிறதும் வளர்பிறையில் பிறந்திருக்கிறதும். அதுவும் நீங்கள் சொன்ன ஸ்டெனோகிராஃபர் பாருங்கள், அந்த ஸ்டெனோகிராஃபருக்கான அமைப்புகளே சனியால் தான். அந்த சனியின் ஒரு பார்வை வந்து உங்களை அப்படியே டீக்ரேடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் தகுதி இறக்கத்தை ஏற்படுத்துது. சரியா? சரி, வேற ஏதாவது கேட்கணுமா? அப்புறம் திருமணம் அதாவது குரு மறையுது, செவ்வாய் பாதிக்கப்படுறாரு, 5ஆம் பாவகம் பாதிக்கப்படும். திருமணம் நடந்தால் என்ன, புள்ள பிறத்துக்கணும். புள்ள பிறக்கிறதுக்கு இங்கே டிலே ஆகுதுல்ல. ஆமாங்க. 5ஆவது குரு சனி எல்லாம் ராகு கேதுக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போய் ஒட்டு மொத்தமாக போட்டு அப்படியே குத்துன்னு குத்துது 5ஆம் இடத்தை. ஆமாங்க. சனி பார்க்க செவ்வாய் பார்க்க, அந்த வீட்டை அவரே பார்க்கறது இருந்தாலும் பாவர்கள் இருவரும் சேர்ந்து பார்க்கக்கூடாது. ராகு இருந்தால் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். சரி, நான் இப்போ உங்களுக்கு கேள்வி, நீங்கள் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. ஜோசியம் தெரியும்னு வேற சொல்லிட்டேன்ல, சொல்லுங்க. எப்போ கல்யாணம் நடக்கும்? 3-7-11 தொடர்பு வரும்போது திருமணம் நடக்கும். சரி, எப்போ கல்யாணம் நடக்கும் கரெக்டாக சொல்லணும். அவ்வளோதான், அவ்வளோதான். அடுத்த வருஷம் நேரம் உங்கள் பொண்டாட்டி உங்களுக்கு தெரியும் யாருன்னு. சரிங்க. சரியா? சந்திரதசை புதன் புக்தியில் வேலை, மனைவி, அப்படியே சுக்கிர புக்தி தாண்டும் போதே கையில் முதல் குழந்தை பெண் குழந்தைன்ட்டு அருமையான ஜாதகம். ஏன் பயப்படுறீங்க? எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஏன் ப்ரிடிக்ட் பண்ண முடியல? 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி அட்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் வளர்பிறை சந்திரனாகி 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் அதிபதியாகி கண்டிப்பாக புதன் உச்சமாக இருக்கிறார். சந்திரதசை புதன் புக்தியில் உங்களுக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைச்சே தேரணும் இல்லை? என்ன போங்க, புதன் புக்தியில் கல்யாணம் நடக்கும். அடுத்த வருஷம் நேரம் உங்கள் மனைவி பேர் உங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா.